இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. எனக்கு இப்படி ஆகுது? இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஈர்க்குது. வீட்டுக்குள்ள கால் வச்சதுல இருந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆதங்கம் வருது, ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு வருது. என்னங்க என்னாச்சு? ஒன்னும் இல்ல, ரொம்ப நாளாவே ஒரு முக்கியமான பொருளை தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது கிடைச்சிருச்சு. கிடைச்சவங்க மேல அன்பு செலுத்தி கடவுள் இதை தான் கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முயற்சி பண்ணணும் அர்ஜுன். அர்ஜுன், நீ காதலிச்ச அந்த அமிர்தாவை விட நம்ம மயூரி எந்த விதத்துல குறைஞ்சவ? எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வர. ஒரு நிமிஷம் கட் பண்ண, நான் உனக்கு கால் பண்றேன். அட, என்ன ஆச்சரியமா இருக்கு? அர்ஜுனை கண்டாலே பிடிக்காதுன்னு என்கிட்ட சொன்னா, ஆனா இந்த ஒரு நாள் அர்ஜுனை பிரிஞ்சிருக்க முடியாம இப்படி ஓடோடி வந்துட்டாலே. வாமா வா, இனிமேதான் கதையில சுவாரஸ்யம். மயூரி, இப்ப நான் மனுஷ உருவத்துல போனா எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் என்னோட உண்மையான உருவத்துல போறதுதான் நல்லது. மயூரி, மயூரி, சீக்கிரம் இங்க வாயேன். என்ன சித்ராக்கா? என்னாச்சு? என்ன ஆச்சா? நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுமா. இனிமே உனக்கு அர்ஜுன் கிடைக்க மாட்டான் பாரு. என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க? இதுக்கு மேல அர்ஜுன் என்ன பிரியறதுங்கிறது நடக்காத காரியம். நீ இன்னும் எந்த உலகத்துல இருக்க மயூரி? தாலி கட்டுற நேரத்துல கூட எத்தனையோ கல்யாணம் நின்னு போயிருக்கு, தெரியும்ல? உன் கல்யாணத்துலயும் அப்படி நடக்கலான்னு எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்கு. அக்கா, தேவையில்லாம கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசாதீங்க. நான் உன்னை கற்பனை பண்ணி பேசலமா. உனக்கான ஆபத்து வீடு தேடி வந்துருச்சு, போய் பாரு. ஆபத்தா? என்னது அது? உன்னுடைய சக்காலத்தி அமிர்தா மறுபடியும் வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ற மயூரி. உனக்கே நல்லா தெரியும்ல, நம்ம அர்ஜுன் உயிருக்கு உயிரா காதலிச்சது இந்த அமிர்தாவை தான். ஓ, இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அது சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா?
இந்த வீட்டு வாசப்படியில அவ காலை வைக்கட்டும், அந்த நிமிஷமே அவளை கொன்னுடுவேன். இப்ப பாரு, தெருவுல சண்டை போட்டுக்கிற மாதிரி 2 பேரும் நல்ல சுவாரஸ்யமா சண்டை போட்டுப்பாங்க. எங்க சித்ராக்கா? எங்கேயுமே அமிர்தாவை காணுமே. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நீங்க சரியா பாத்தீங்களா? நான் ஒழுங்கா தான் பார்த்தேன். உள்ள வந்தவ வேற எங்க போவா? நீங்க வேற யாரையோ பார்த்து அமிர்தான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க பாரு மயூரி, என் நாக்கு வேணும்னாலும் ஒருவேளை போய் சொல்லலாம். ஆனா என் கண்கள் எப்பவும் போய் சொல்லாது. ஏன்னா என்னுடைய 2 கண்களும் கழுகோட கண்ணு மாதிரி. தூரத்துல யார் இருந்தாலும் சரியா கண்டுபிடிச்சிருவேன். அவ இங்க வந்தது நிஜம், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒருவேளை நம்ம கண்ணுல படக்கூடாதுங்கிறதுக்காக எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. எவ்வளவு நேரம் அந்த மாதிரி அவளால ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் அவ வெளியே வந்துதானே ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி அவ இங்க வந்தது நிஜமா இருந்தா இங்க இருந்து திரும்பி உயிரோட போக மாட்டா. நேரா சுடுகாட்டுக்கு தான் போவா. அவளை கொன்னுட்டு தான் மறுவேளை பாப்பேன். என்ன மயூரி, நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ அமிர்தாவை கொல்ல போறியா? பின்ன சும்மா விட்டுருவேன் அவளை? என்கிட்ட இருந்து என் அர்ஜுனை பறிக்க வந்தா சும்மா வேடிக்கைய பாப்ப? அவ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் பார்க்க தான் சாதுவா இருப்பேன். கோவம் வந்துச்சுன்னா பத்திரகாளியா மாறிடுவேன்னு அவளுக்கு தெரியாது. எங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்த போதே அவளோட முகம் சுத்தமா சரியில்லை. அப்பவே எனக்கு தெரியும் அவ்வளவு சுலபத்துல அவ என் அர்ஜுனை மறக்க மாட்டான்னு. அப்பவே நான் அவளுக்கு டைரக்டா வார்னிங் கூட கொடுத்தேன், இந்த வீட்டு வாசப்படியை ஏறக்கூடாதுன்னு. அதையும் மீறி அவ வந்திருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அவ என் கையில கிடைக்கட்டும், அவளை ஒரு வழி பண்ணிடுவேன். நாம தேடலாம் வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தேடுறாங்க? பாத்தீங்களா? இல்ல மயூரி. சித்ரா, மயூரி, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை, அது வந்து அது ஒரு கெட்ட பாம்பத்தை. அது நம்ம வீட்டு காம்பவுண்ட்குள்ள வந்துச்சுன்னு சித்ராக்கா சொன்னாங்க. அதை தான் தேடிட்டு இருக்கோம். என்ன பாம்பா? சித்ரா, மயூரி சொல்றது உண்மைதானா? பாம்பு வந்ததை நீயும் பாத்தியா? ஆமா அத்தை, பாம்பு வந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நீளமான பாம்பா இருந்தது. அப்படி ஒரு பாம்பை நான் பார்த்ததே இல்ல அத்தை. அப்படியே தங்க கலர்ல இருந்தது அந்த பாம்பு. அதுவும் இல்லாம ஏதோ பளபளன்னு இருந்துச்சு அந்த பாம்பு. என்னம்மா இது? இனிமே இந்த வீட்டுக்கு பாம்பு பிரச்சனையே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப வீட்டுக்குள்ளேயே பாம்பு வந்திருக்குன்னு சொல்றீங்க. முதல்ல இந்த விஷயத்தை ஜோசியர்கிட்ட சொல்லணும். அத்தே, அத்தே! என்ன மயூரி இது? ஏன் பாம்பு வந்துச்சுன்னு அத்தை கிட்ட போய் சொன்னேன். இப்ப பாரு, அத்தையும் பாட்டியும் பயங்கரமா பயப்பட போறாங்க. ஐயோ அக்கா, நான் சொன்னது உண்மைதான். அந்த அமிர்தா ஒரு வகையில பாம்பு மாதிரி தான். முதல்ல அவளை அடிச்சு தூக்கி போடணும். என்னது? ஏன் இப்படி ஆகுது? இந்த ரூம்குள்ள எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. யாரோ என் கையை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. இந்த ரூம்குள்ள என்ன இருக்கு?
என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்ல இருக்குன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு குழப்பமோ மனசுக்குள்ள பதப்பதப்பும் இருக்காது. என்னவா இருக்கும்? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். மயூரி, என்னது? ஏன் இப்படி? நீ எதுவும் என்ன கேட்காத, நீயும் எதுவும் சொல்லாத. நீ எதுவும் சொல்லாதடா. உன்னை மறுபடியும் எழுந்துருவானு எனக்கு பயமா இருக்கு. என்னோட விரல்ல நீயும் உன்னோட விரல்ல நானும் எப்ப மோதிரம் மாத்தணுமோ அந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என்னோட புருஷன்னு நான் மானசீகமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நீ என்னை விட்டு விலகி போனா சத்தியமா என்னால உயிரோடு இருக்க முடியாது. இந்த அளவுக்கு ஆசையை வளர்த்துக்கிறது நல்லதில்ல மயூரி. இது வெறும் ஆசை இல்லடா, நீதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்ட. அர்ஜுன், நான் ஒன்னும் என் சுயநலத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கல. பொய் சொல்லாத மயூரி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுயநலம் இல்லைன்னா என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? ஆமா, நான் பிடிவாதம் தான் பிடிச்சா நான் ஒத்துக்கிறேன். அது ஏன் தெரியுமா? உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். வாழ்நாள் முழுக்க உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணத்துல தான். மத்தபடி உன் சொத்தை பார்த்தோ உன் அந்தஸ்தை பார்த்தோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல. ப்ளீஸ் என்ன நம்பு. எனக்கு நீ வேணும், உன்னோட காதல் வேணும், வேற எதுவும் வேண்டாம். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அர்ஜுன். தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போயிடாதடா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நான் போய் சொல்லி சாதிக்கிறதுக்கு எதுவும் இல்ல அர்ஜுன். இது இன்னைக்கு நேத்து வந்த ஆசை கிடையாது. சின்ன வயசுல நாம ஒண்ணா விளையாடி இருக்கோம். ஆனா அந்த வயசுலயே நான் உன்னை காதலிச்சேன். நீதான் என்னோட புருஷன்னு என் மனசுல முடிவு பண்ணவனா. இந்த பார், ஒரு பக்கம் உனக்காக உயிரே விடுற மயூரி, இன்னொரு பக்கம் உன்னை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குற அந்த அமிர்தா. 2 பேர்ல யார் வேணுங்கிறத நீதாண்டா முடிவு பண்ணணும். எனக்கு தெரியும் அர்ஜுன், அந்த அமிர்தாவை மறக்க முடியாம நீ தவிச்சுக்கிட்டு இருக்க. என் கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் அடிக்கடி உன் முன்னாடி வந்து இப்படி கண்ணை கசக்கிக்கிட்ட உன்னை என் வலைக்குள்ள விழ வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் முழுசா உன்னை அடக்கிடுவேன். என்னடா விஷ்ணு இது? நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்கு பெரிய ஆபத்து ஏதோ வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாவே இருக்கு. எந்த நிமிஷம் என்ன ஆகுமோன்னு தெரியலையே. ஜோசியர் கூட இதே வார்த்தையை தான் சொன்னாரு. இன்னும் 3 நாள்ல சர்ப்ப தோஷ பூஜையை பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும்னாரு. விஷ்ணு, இத பாரு, இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்லிடு. நாளைக்கே நம்ம பூஜை பண்றதுக்கு கிளம்புறோம்னு சொல்லு. என்னம்மா திடீர்னு நாளைக்கே பூஜைனா எப்படிமா? விஷ்ணு, இப்பவும் நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடா.
இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமா? ஆனா சர்ப்பதோஷ நிவாரண பூஜைனா சும்மாவா? இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கும் தெரியும்டா. அதனால தான் நான் சொல்றத கேளு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சு ஆகணும். பாம்போட பகை 12 வருஷம், ஆனா பாம்பு சாபம் 100 வருஷம்டா. பரம்பரை பரம்பரையா அந்த சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான்டா சொல்றேன், இந்த பூஜைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் போகணும். இங்க பாரு, நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்க தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. ஏன் அத்தை, என்ன அது? பாம்பு தோஷம், பரம்பரை சாபம்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. இது வரைக்கும் அர்ஜுனுக்கு சர்பதோஷம் இருக்குன்னு தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்றத கேட்டா இந்த குடும்பத்துக்கே ஏதோ பாம்போட சாபம் இருக்கும் போல இருக்கே. அது என்னன்னு சொல்லுங்க அத்தை. அது அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதோட பலன்தான் இதெல்லாம். ஹேமா, இப்ப அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல. பழசெல்லாம் கிளறி பிரயோஜனம் இல்ல, மனசு சங்கடப்படும். சரி, எல்லாரும் போய் துணிமணி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில கிளம்பிடலாம். கரண், நீ ஜோசியருக்கு ஒரு தடவை போன் பண்ணி பூஜைக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வா. சரி பாட்டி. விஷ்ணு, இன்னும் என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போன் பண்ணு. அங்க நாம தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் பூஜைக்கும் உடனே ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்கம்மா, உடனே ஏற்பாடு பண்றேன். ஹேமா, வா, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்க அத்தை. நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு எப்படி வரும்? அதுவும் இல்லாம நாகராஜனுடைய தேகத்தை நான் தானே எரிச்சேன். அது மட்டும் இல்லாம நாகராஜனுடைய பொண்டாட்டியும் செத்து போயிட்டான். அப்படி இருக்கும்போது இது யாரு? எங்களை பழிவாங்கிறதுக்காக யார் இவ்வளவு தூரம் வருவாங்க? என்ன இது? எனக்கு எப்படி ஆகுது? உடம்பெல்லாம் ஏதோ புல்லரிக்கிற மாதிரி இருக்கு. என்ன யாரோ வலுக்கட்டாயமா இழுக்கிற மாதிரி தோணுது. இங்க அப்படி என்ன இருக்கு? யார் வந்து என்ன மாயமந்திரம் பண்ணாலும் நாகமணி என்கிட்ட தான் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அது கண்டுபிடிக்காத அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி நாகமணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் மனுஷங்களாகட்டும் நாகலோகத்திலிருந்து நாகராணிய வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட நாகமணி இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு கவலைப்படணும்? மாமா, என்ன சித்ரா, நீங்க எதையோ நினைச்சு பயப்படுற மாதிரி தெரியுது. என்னாச்சு மாமா? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? ஒருவேளை நீங்க பண்ண தப்புனாலதான் பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சா? சேச்சே, நான் எந்த தப்பும் பண்ணலாமா? அதுவும் இல்லாம தப்பு பண்ணா பாம்பு வீட்டுக்குள்ள வரும்னு நினைக்கிறது தப்புமா? அது கரெக்ட் தான் மாமா. மாமா, உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியுது. சித்ரா, என்னென்னமா பேசிட்டு இருக்க நீ? அப்பா, இவ பேசுனதை தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. இவ இப்படிதான் ஏதாவது லூசுத்தனமா பேசிக்கிட்டே இருப்பா. சரி, ஏங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் அப்பப்போ எல்லாருக்கிட்டையும் அரலூசு மாதிரி பேசுறது உண்மைதான்.
ஆனா நான் இப்ப மாமாவை கேட்டது சரியான கேள்விதான். சித்ரா, ஏங்க ஏன் மேல எதுக்குங்க கோவப்படுறீங்க? நான் சொல்றத கவனமா கேளுங்க. இவ்வளவு நாளா இந்த வீட்ல சர்பதோஷம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்ல அது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணுது. இத பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல யார வேணா எதிர்த்து நிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா பாம்போட கோவத்துக்கு ஆளானா சாகறதுக்கு ரெடியா இருக்கணும். பாம்பு விஷயம் காதுல விழுந்தாலே பயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே பாம்பு வந்திருக்குன்னு அந்த பொண்ணு சித்ரா சொல்றா. என் உயிரை போயிடும் போல இருக்கு ஹேமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை. நாம எப்படியும் சர்பதோஷத்துக்கு பூஜை பண்ணதானே போறோம். எல்லா விஷயத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி நீங்க நம்புற அந்த பரமேஸ்வரன் நமக்கு நிச்சயம் நல்லதுதான் பண்ணுவார் அத்தை. என்னத்த நலத்தை செய்வாரோ என்னமோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இந்த வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. என்னைக்குதான் இந்த வீட்டுக்கு பிடிச்ச சாபம் முடிவுக்கு வருமோ, என்னைக்கு இந்த வீட்டுக்கு நிம்மதி வரும்னு நானும் காத்துக்கிட்டே இருக்கேன் ஹேமா. அர்ஜுனோட உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன இது? பாத்துக்கோங்க.